தமிழ்நாட்டில் தேர்தல் களம் சூடுபிடித்துள்ள நிலையில் திமுக, அதிமுக உள்ளிட்ட கட்சிகளின் வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். சென்னை அண்ணாநகர் தொகுதி திமுக வேட்பாளர் சிற்றரசு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அண்ணாநகர் டவர் பூங்காவில் நடைபயிற்சியில் ஈடுபட்டவர்களிடம் துண்டு பிரசுரங்களை வழங்கி வாக்கு சேகரித்தார். ஏற்கனவே வளர்ச்சிப் பணிகள் கிட்டத்தட்ட 90% மேல் தாண்டிவிட்டது. ஏற்கனவே இது வளர்ந்த ஒரு பகுதி. இன்னும் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டியது என்னவென்றால் போக்குவரத்தில் நிறைய மாற்றங்களும் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்கான வழிவகைகளை என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி நாங்கள் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கின்றோம். திருவொற்றியூர் அதிமுக வேட்பாளர் குப்பன் கிறிஸ்தவ தேவாலயத்தில் ஈஸ்டர் பண்டிகையை முன்னிட்டு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அதிமுக தேர்தல் அறிக்கை அடங்கிய துண்டு பிரசுரங்களை வழங்கி வாக்கு சேகரித்தார். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு திமுக வேட்பாளர் செந்தில்குமார் எம்எல்ஏ KP அன்பழகனை விமர்சித்து வாக்கு சேகரித்தார். பாலக்கோட்டில் 25 ஆண்டுகளாக எந்த வளர்ச்சி திட்டங்களும் கொண்டு வராதவர் KP அன்பழகன் என்று பேசியுள்ளார். எல்லாருக்குமே சேர்த்து அன்பழகனின் 25 ஆண்டு கால சாதனை காது குத்தல் அன்பழகன் அவர்களே, அப்படிதான் நம்ம சொல்லுவோம். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி திமுக கூட்டணி இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் வேட்பாளருக்கு வெல்ஃபேர் கட்சி நிர்வாகிகள் வாக்கு சேகரித்தனர். சையத் ஃபாரூக்கிற்கு ஏணி சின்னத்தில் வாக்களிக்குமாறு அவர்கள் கேட்டுக் கொண்டனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.